திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 24/8/2026 வியாழக்கிழமை ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாணிக்கவாசகர் புரான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 4. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துமல்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. என்னையும் கண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற பாட்டில் இறைவனை விழித்தது போன்றே இன்னிசை வீணையர் யாழினர் எனத் தொடங்கும் இத்திருப்பாட்டிலும் ஸ்ரீ மாணிக்கவாசகர் இறைவனை திருப்பெருந்துறை சிவபெருமானே என்றும் எம்பெருமானே என்றும் விழித்துள்ளார். அறிவிற் சிறந்த அவ்வை பிராட்டியார் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார். அரியதாகிய மானிடப் பிறவி எதற்கு வாய்க்கின்றது என்றால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி வீடு பேறு பெறுவதற்காகும். உலக இன்பங்களை துய்த்து பின் பற்றறுத்து பரமன் தாளினை அடைய வேண்டும் என்பது தமிழர் கண்ட நெறி. கற்றதனால் ஆய பயன் இறைவன் நற்றால் தொழுவது என்பார் திருவள்ளுவர். எனவே உலக உயிர்கள் வைகரையில் துயிலெழுந்து எவ்வளவு முறையில் இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி நிற்கின்றன என்பதனை உணர்த்துவாராய் ஸ்ரீ மாணிக்கவாசகர் பெருமான் முதலில் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்றார். இனிமை பயப்பதும் பிறரை நம்மாட்டு இசையச் செய்வதும் இசையாதலின் இதற்கண் இசையினை குறிப்பிட்டார். வீணையிலும் யாழிலும் இசை சிறக்கின்றது. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க என்னும் திருவண்ட பகுதியில் மணிவாசகரே இறையின் வீணை இசையை விரும்பியவன் என்று குறிப்பிடுகின்றார். இசைக்கருவிகளாம் வீணையும் யாழும் கொண்டு இசைவாணர்கள் இறைவன் புகழை ஒரு மருந்து பக்கம் பாடி நின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். பிரிதொரு பக்கத்தில் இன்னிசையோடு மந்திரமும் தோத்திரமும் ஓதினர் என்று குறிப்பிடும் முகமாக திருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்றார். 4 வேதங்களாம் ரகு யஜு சாமம் அதர்வனம் எனப்படுவனவற்றுள் முதலாவதாக திருப்பெரும் வேதம் ரிக் வேதமாகும். இது வடமொழியில் அமைந்தது. தோத்திரப்பாக்கள் தமிழ் மொழியில் அமைந்தனவாகும். இறைவனுக்கு நீராட்டும் பொழுது மந்திரம் ஓதுதல் மரபாகும். தொண்டனேன் பட்டதென்னே தூய காவிரியின் நன்னீர் கொண்டிரு கோதியாட்டி
குங்கும குழம்பு சாத்தி என்று திருநாவுக்கரசர் வாக்கு கொண்டு இதனை உணரலாம். மேலும் அவரே மருதங்கா மொழிவர் மங்கையோடு வான வருணமும் கூடி தங்கள் சுருதங்களால் துதித்து தூய நீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி என்று கூறியிருந்திருப்பதினால் தோத்திரம் தமிழாதல் அறியலாம். தோத்திரம் தென்றமிழ் கீதம் என்றே குறிக்கப்பட்டது. சொலவன வேதன் சொலவன கீதன் சொல்லுங்கால் என்றும் கீத திசையோடும் கேள்வி கிடையோடு வேத தொழியோ வாவீழி மிழலையே என்று திருஞான சம்பந்தரும் பொற்பால பொருட்பால சுருதியோடு 4 தோத்திரமும் பல சொல்லி துதித்து தந்திரத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கு நன்கார் தலைபயில அந்தனர் வாழும் தலையநல்லூர் தானே என்று சுந்தரரும் கூறியுள்ள பாடல்களை கொண்டு அந்நாளில் ஊர்தோறும் வடமொழி வேதமும் தென்தமிழ் தோத்திரமும் பயிலப்பட்டன என்று அறியலாம். அர்ச்சனை பாட்டையாகும் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரையோடும் வாயால் என்னும் பெரிய புராணத்துடன் தமிழ் பாடல்களை வந்த இறைவன் திறத்தை உணர்த்தும். இவ்வாறு வைகரையில் இறைவன் புகழை பொன்மாலை தொடுத்து பாடுவோர் ஒருபுறம் இருக்க, பிரிதோர் பக்கம் மலர்மாலை புனைந்து அதனை இறைவனுக்கு சாத்தி மகிழ்கின்ற தொண்டர்களையும் காணலாம். துண்ணிய பிழை கையினர் ஒரு வாழ், மற்றொரு புறத்தில் தொழுகையில் இன்பம் துடைப்பவன் இறைவன் என்று உட்கொண்டு நிற்கும் அடியவர்கள் பலர் திரண்டுள்ளனர். தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு வாழ், கூடும் அன்புமிக்க தொழுத கையராய் நிற்போருடன் சிவனை கண்டதனால் அன்பினால் உருகி ஆனந்த கண்ணீர் சொரிபவர் அழுகையராய் உள்ளனர். இவ்வாறு அன்பினால் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்பவரின் உடலில் அசைவு தோன்றுதலின் அவரை துவல்கையர் என்றார். இவ்வாறு தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஆன அடியவர்தம் முத்திர செயல்களும் திருநாவுக்கரசர் பெருமானிடத்து துவங்கினவையை சேக்கிழார் பெருமான் தன் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளமை பாடி இன்பத்தக்கது. மேலும் சேக்கிழார் பெருமானே சிவன் திருவடிக்கல் நினைத்து உருகும் அடியவர்களை ஈசனையே பணிந்துருகி இன்பமிக களிப்பெய்தி பேசினவாய் தழுதெழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்தங் கருவிதர மயிர் சிலுப்பு கூசியே உடலகம் பிடித்திடுவார் மெய் குலவி நிற்கார் என்று அடிவார் புராணத்தில் பாராட்டுவார். இன்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்று வேண்டி சிவபெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பள்ளி எழுச்சி இசைந்து நிற்கிறார் திருவாசகம் என்னும் அருள்வாசகம் தந்த ஸ்ரீ மணிவாசக பெருமான். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.